கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2வது வாரத்தில் 2வது ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். உங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற வேளையில் உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை, எதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எப்படிப்பட்டவங்களை அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது, எதை ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் என் உள்ளத்தில் வார்த்தையை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார். நீங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைக்கு செவிசாய்த்து உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை அபியாசப்படுத்தும் பொழுது இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வரும். வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அதுக்குள்ளே இருந்து ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரையும், பக்க நம்பர் 695வது பக்கம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா வேதங்கிறது எல்லாத்துக்கும் உரியது. கட்டாயம் எல்லாருமே படிக்கணும். இந்த வசனம்தான் உங்களை நியாயம் தீர்க்கும். இந்த வசனம்தான் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வசனம்தான் உங்களை கர்த்தரோடு இணைக்கும். இந்த வசனம்தான் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கும். வாசிக்கலாமா? சிறுமை பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். முதல் பாயிண்ட்டு, நீங்கள் தேவன் சொல்லுகிறபடி நடந்துக்கிட்டா தேவன் உங்களை விடுவிப்பார். எப்படி விடுவிப்பார்? தீங்கு நாள் ஒன்று வரும். எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி, எதிர்பாராத ஒரு சம்பவம் வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது வரும். சூறாவளியை போல அது வரும். அதான் தீங்கு நாள். இதை அழகாய் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பகலில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் எதிர்பார்க்கவே மாட்டோம். திடீரென்று ஒரு சம்பவம் வரும். அதுதான் தீங்கு நாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் யுத்த நாளிலே கர்த்தர் என் தலையை மூடினார் என்று சங்கீதக்காரர் சொல்றார். அப்போ யுத்தம் நாள் ஒன்று இருக்கு. அந்த யுத்தத்தில் நம்ம தலை துண்டிக்கப்படாதபடி, தலை மேலே எந்த போர் ஆயுதங்களும் விழுந்து விடாதபடி தாவீது சொல்றார், யுத்த நாளில் என் தலையை மூடினீர். அப்போ ஆபத்து என்னை சூழ்ந்து கொள்ளாதபடி கர்த்தர் என் தலையை மூடினார் என்று அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இங்கே பாருங்களேன், சங்கீதக்காரர் சொல்றார் தீங்கு நாளில். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத ஒரு சம்பவங்கள் வரும். அதுக்கு நம்மளை விடுவிக்கணும்னா அதுக்கு மேல் வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். சிறுமைப்பட்டு இருக்கிறவன் மேலே உங்கள் சிந்தையை, மனதை, உணர்வை நீங்கள் வைக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே மேலே இருக்கிறத பார்க்குறோம், நல்லா இருக்கிறவங்கள பார்ப்போம். உங்களை விட உயரமாக இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க, வாய்ப்பாக இருக்கிறவங்க, அழகாக இருக்கிறவங்க, அந்தஸ்தாக இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம விட 1 கோடி மில்லியன் மக்கள் கீழ்நிலையில் இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு போயிட்டு வந்த தம்பிகள் இடத்துல நான் விசாரிப்பேன், என்ன தம்பி பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு, அவங்க போன அனுபவங்களை, ஃபீல்டு ரிப்போர்ட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் பற்பல இடத்துல பற்பல செய்தியே அவங்கள்ட்ட நான் தனித்தனியாக விசாரித்தேன். ஒருத்தட்ட நான் கேட்கல, எல்லாருமே தனித்தனியாக கேட்கும் பொழுது சொன்ன ரிப்போர்ட் என்னென்னா, அவங்க சொல்கிற ஒரு காரியம், அங்கே ஊருக்குள்ளே போகும் பொழுது, தெருக்களில் போகும் பொழுது, பட்டணங்களுக்குள்ளே போகும் பொழுது நிறைய கைவிடப்பட்டவங்க இருக்காங்க, வியாதிக்காரங்க இருக்காங்க, நடக்க முடியாதவங்க இருக்காங்க, பேச முடியாதவங்க இருக்காங்க, பிசாசு பிடிச்சவங்க இருக்காங்க, அறியாமையின் ஜனங்கள் இருக்காங்க. பார்க்கவே பாவமாக இருக்குது. அவங்கள பார்த்தாலே நம்ம எவ்வளவோ பரவாயில்லைன்னு நான் நினைக்க தோணுது. வெளியில் அவ்வளவு கஷ்டப்படுற ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி போனதின் நிமித்தம் அவர்கள் கண்டுபிடித்த உண்மையை நமக்கு சொன்னார்கள். சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, சிறுமைப்பட்டு இருக்கிற ஜனத்தின் மேலே கொஞ்சம் உங்கள் மனதை திருப்பி பாருங்க, அவங்க மேலே சிந்தை வையுங்க, அவங்களுக்காக நீங்கள் எதையாவது ஒன்று செய்யறதுக்கு யோசிங்க என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறார். நீ பின்னாடி இருக்கிறவனை கொஞ்சம் நினைச்சேனா உனக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு தீங்கு நாள் வரும் பொழுது உன்னை கர்த்தர் விடுவிப்பார். நீ அங்கே நினைச்சேனா உன்னை கர்த்தர் நினைப்பாரு. நீ மற்றவர்களுக்காக சிந்தை வைத்து அவங்களுக்காக நீ எதையாவது ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிக்கும் பொழுது உனக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? தீங்கு நாள் என்று ஒரு நாள் உனக்கு நெருங்கும் பொழுது உன்னை கர்த்தர் அந்த தீங்குல இருந்து விடுவிப்பார்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாருங்களே, கர்த்தர் அவனை பாதுகாப்பார். இந்த மாசத்துல இந்த வாரத்துல உனக்கு விரோதமாய் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் பாதுகாக்கணுமா? அப்ப நீ என்ன பண்ணணும்? சிந்தையே, உன்னை விட கீழே இருக்கிறவங்க, அறியப்படாதவங்க, தெரியப்படாதவங்க, வியாதியா இருக்கிறவங்க, அவங்க மேல உங்க மனசை நீங்க செலுத்தினீங்கனாலே கர்த்தர் உங்களை பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாரு. முதல்ல என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எங்க போகணுங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். அடுத்து பாருங்களேன், சூரிட்டி கொடுக்கிறாரு பாருங்க. அவனை உயிரோடு வைப்பார், பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு. யோபுவை பார்த்து சத்துரு என்ன பண்ணனா காய்மகாரப்பட்டான். அவன் சொல்றான் கர்த்தரிடத்துல, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து வச்சிருக்கிறீரே, நீ மட்டும் கரத்தை எடுத்து அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிவிடுவேன்? உனக்கு விரோதமாய் அவனை எழுப்பி விட்டுருவேன். அவன் உன்னை தூசிச்சிருவான். நீர் வேணா அந்த சோதனைக்கு நீ இடம் கொடுத்து பாருன்னு சொல்லி கர்த்தரை காரணம் இல்லாமல் தூண்டி விட்டான். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். அப்ப சத்துருக்கள் கையில கர்த்தரை யோபுவை ஒப்பு கொடுத்தார். அவன் பிராணனை மட்டும் நீ தொடாத, அவனை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அடுத்த நிமிடம் என்னாச்சு தெரியுமா? அவனுடைய ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், அவனுடைய குமாரர்கள், அவனுடைய குமாரத்திகள் எல்லாமே என்ன செய்யப்பட்டுச்சு? தீக்கரையாக்கப்பட்டுச்சு. பிள்ளைகள் செத்து போனாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் கொள்ளை கொண்டு போகப்பட்டுச்சு. அவனுடைய வாழ்க்கையில பிசாசுடைய அந்த திட்டம், பிசாசுடைய விருப்பம், பிசாசுடைய எண்ணம் உள்ள வந்து அந்த குடும்பத்தை பால் படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். யாரு மேல? நீங்க ஏழை எளிய மக்களை நினைச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பாரு. இன்னும் பாருங்களேன், அதுக்கு மேல 3வது வசனம், படுக்கையின் மேல் வியாதியா கிடக்கிற அவனை. ஒருவேளை இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறீங்களா? ரொம்ப நாளா வியாதி, வறுமை, வேதனை, தரித்திரம், கஷ்டம், கண்ணீர், உபத்திரவம், ஏதோ ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு நெருக்கம், இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலையை நீங்க இன்னும் செய்யலேன்னு அர்த்தம். அதனாலதான் அது இருக்குது. வேதம் சொல்லுவார், படுக்கையின் மேல் வியாதியா கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதிகளில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அப்ப மாற்றி போடணுமா? இன்னைக்கு வியாதியா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு வியாதி, மனவியாதியா இருக்கலாம், சிலருக்கு என்ன இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம். கடந்த நாட்களில் நான் ஒரு சகோதரனை பார்த்தேன். ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அவ்வளோதான். அழுதாரு, கையை பிடிச்சிட்டார். அவர் சொன்னார், நீங்க கேட்ட அந்த ஒரு வார்த்தை எனக்கு என்ன சந்தோஷம். அவர் சொல்றாரு, நான் செத்துறணும்னு நினைக்கிறேன், எனக்கு வாழ பிடிக்கல, நான் என்னைக்கு சாகணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருக்கு மனைவி இருக்குது, மகன் இருக்கிறாங்க, தோட்டம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, பென்ஷன் வாங்குறாரு. ஆனால் அவருக்குள்ள நிம்மதி இல்லை, அவருக்குள்ள சந்தோஷம் இல்லை, அவருக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லை. நான் கேட்டேன், வியாதியாக இருக்கிறீங்களே, மாத்திரை எடுக்கிறீங்களா? அவர் சொன்னார், நான் எதுக்கு மாத்திரை எடுக்கணும், நான் சாக போகிறேன், எனக்கு சாவ விரும்புகிறேன், இங்கே இவங்களோடு நான் ஊத்தரவுப்படுவதை விட நான் போயிடுறது நல்லதுன்னு நினச்சிட்டேன்ப்பா. நீ என்னை ஒரு வார்த்தை கேட்டே இல்லையா, நல்லா இருக்கிறேன்னு, அது எனக்கு ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. அவர் பாருங்க, வாழ விரும்பவில்லை. பணம் இருக்குது, காடு இருக்கு, தோட்டம் இருக்கு, அவர் நல்ல ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவர். ஆனால் அவருக்கு வாழ பிடிக்கவில்லை. காரணம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அவர் விரும்புகிறபடி அந்த குடும்பம் இல்லை, அவர் விரும்புகிறபடி பிள்ளைகள் இல்லை, அவர் விரும்புகிறபடி மருமகள் இல்லை, விரும்புகிறபடி பேரன் பேத்திகள் இல்லை, அவங்க எல்லாமே அவருக்கு முள்ளா இருக்கிறாங்க. அதனால அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டாரு. ஒருவேளை இங்கே சொல்றாரு பாருங்க, படுக்கையில் இருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கிறீங்களா, வேதனையில் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா, கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா, அனாதைகளா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிற உங்களை அவர் தாங்கணுமா, உங்க படுக்கையை மாற்றணுமா? நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான். இந்த 3 வசனத்திலையும் ஒரு வசனத்தில் இருக்கிற காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா
3 வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதமும் உங்க மேல வந்து இன்னைக்கு பலிக்கும் என்று தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஊன்றுகோலா இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்கணும். நீங்க உங்க மனசை மட்டும் திருப்பணும். யாரை திரும்பி பார்க்கணும்? நம்மளை விட கீழே இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு உனக்கு 2 கண்ணு இருக்கு இல்லையா? ஆனா அந்த கண்ணு நல்லா இல்லைன்னு நீ வருத்தப்படுற, கை நல்லா இல்லைன்னு வருத்தப்படுற, உன் நிறம் நல்லா இல்லைன்னு நீ வருத்தப்படுற, உன் முடி நல்லா இல்லைன்னு நீ வருத்தப்படுற, உன் வீடு சரியில்லைன்னு நீ வருத்தப்படுற, உன்கிட்ட இருக்கிற பொருட்கள் பத்தாதுன்னு நீ வருத்தப்படுற, உனக்கு கிடைச்சிருக்கிற சாப்பாடுல உனக்கு திருப்தி கிடையாது, உனக்கு இருக்கிற ஊழியத்தில் திருப்தி கிடையாது, உனக்கு இருக்கிற சபையில் திருப்தி கிடையாது, நீ கேட்குற பிரசங்கத்தில் உனக்கு திருப்தி கிடையாது, உனக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற ஆஸ்திகள் ஐஸ்வர்யத்தில் உனக்கு திருப்தி கிடையாமல் நீ இருக்கிற. ஆனால் உன்னை விட எத்தனையோ பேர்கள் கீழே இருக்கிறாங்க. அவங்க மேலே நீ கொஞ்சம் மனசை வச்சேனா உனக்கு திருப்தி தானா வந்துருந்த அவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். சிறுமைப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒருத்தன் 38 வருஷமா படுத்து கிடக்கிறேன், ஒருத்தன் தீவிரமாதமா எங்க இருக்கிறேன். அவங்க அப்பா சொல்றாரு, தீக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் விழுகிறான், எதையாவது ஒன்று செய்யும், என்ன செய்யுதுன்னே எனக்கு தெரியல. பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் தீக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் கிடக்கிறான். இப்போ பிரசங்கிக்கிட்டு இருக்க இதே நேரம் எத்தனையோ பேர்கள் மரணத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? எத்தனையோ பேர்கள் 108 வாகனங்களில் போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஒருவேளை உணவில்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? 2 வேளை உணவில்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இப்போ சொன்னாரு, நான் வியாதியாக இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்க வந்தீங்களா? நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு நீங்கள் தந்தீங்களா? நான் தாகமாக இருந்தேன், எனக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தீங்களா? கேட்குறார். அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொண்டீங்களா? வியாதியாக இருந்தேன், நீங்கள் என்னுடைய வியாதிக்காக ஏதாவது பிரயாசப்பட்டீங்களா? இதை கேட்குற தம்பி தங்கச்சி எங்கே கேட்குறாரு? வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, ஏசப்பா சொன்ன வார்த்தைகளையே நான் உங்கள் மத்தியில் நிலை போட்டுக்கிறேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் முக்கியம். மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 40வது பக்கம் இருக்கிறது. கடைசி நாளில் 30வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் உற்று பாருங்க. மத்தேயு 25:30 40வது பக்கம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் 7 கண்டமும், தமிழ்நாடு, இந்தியா, அடுத்து உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய நாடுகளும், அதான் சகல அப்படின்னாவே எல்லாம் அதில் அடங்கி போச்சு. சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து சேர்ந்து சொல்லுமா, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் தயவு செய்து வாசிப்போம். பசியா இருந்தேன், ஃபஸ்ட்டு எடுப்பிலே பசியா இருந்தேன். அப்போ உலகத்தில் நீ 3 நேரம் சாப்பிட்ற இல்லையா? ஆனால் எப்பயாவது சாப்பிட்றப்ப சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு சொல்லியிருக்கியா? நம்ம அதை செய்யறதே இல்லை. கிடைச்சா போதும்னு சொல்லி சாப்பிட்றோம். நம்ம எவ்வளோ சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறது தெரியுமா? நம்ம வேஸ்ட் பண்ணுற சாப்பாடுகள் கூட நிறைய பேத்துக்கு கிடைக்கல. தேவனுடைய பிள்ளைகளை எத்தனையோ ஹோட்டலில் எச்சிலை பொறுக்கிறவங்க இருக்கிறாங்க, குடும்பமாக இருக்கிறாங்க. ஹோட்டலில் மீதி சாப்பாடு போடும் பொழுது அதை எடுப்பதற்கு எத்தனையோ பேர்கள் அடித்து உருள்றாங்க, கிடைக்கணுமேனு மதிய உணவு, காலை உணவில். எச்சிலை கூட கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க. ஜீவராசிகள் இருக்குது, நாய்கள் இருக்குது, மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அம்மா கொடுக்குற உணவை அதை நம்ம சொல்கிறோம், இதுவே எத்தனை நாள் சாப்பிட்றது, இதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இதுதான் எனக்கு உணவா அப்படி சொல்லி நம்ம எவ்வளோ நாள் கண்டம் பண்ணுகிறோம். அருமையான தம்பி தங்கச்சி, பசியா இருந்தேன்னு கர்த்தர் சொல்றார். அடுத்து பாருங்களே, தாகமா இருந்தேன், அடுத்து அதே இதில் அந்நியராயிருந்தேன், அடுத்து வஸ்திரம் இல்லாது இருந்தேன், அடுத்து வியாதியாயிருந்தேன்.
என்னை விசாரிக்க காவலில் இருந்தேன், என்னை பார்க்க. எத்தனை கேள்வி கேட்கிறாரு பார்த்தீங்களா? இவங்க உடனே பதில் சொல்றாங்க. 38, எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போது உம்மை வியாதி உள்ளவர்களாகவும் காவலில் இருக்கிறவன் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அடுத்த வசனம் கூர்மையா பாருங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தர, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஏசப்பாவுக்கே கடன் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட்டு, ஏழைகளுக்கு நம்ம இறங்கணும். இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ. அப்ப நம்ம பெரியவனை பார்க்கக்கூடாதுங்க. அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கேன், அவன் வீடு வாங்கிட்டான், அவன் வண்டி வாங்கிட்டான், அவன் மக கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு, அவங்க முடி எப்படி இருக்கு, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க கழுத்துல பாரு, காதில் பாரு, கையில் பாரு. சங்கீதம் 49 இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். சங்கீதம் 49 கொஞ்சம் எனக்காக நீங்கள் திருப்பி பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரைட், 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அப்படின்னா மனசுக்குள்ள நினைக்கிறது, அந்த வீடு தலைமுறைக்கு இருக்கும், இந்த சொத்து தலைமுறைக்கு இருக்கும், இதெல்லாம் அபிப்பிராயம், மனசுக்குள்ள நினைக்கிறது. அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். பார்த்துருக்கிறீங்களா? இந்த வீடு பேர் எழுதி போட்டிருப்பாங்க, தாத்தா பேர் பாட்டன் பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அல்லது வண்டிகளுக்கு வச்சிருப்பாங்க, அல்லது சொத்துக்களுக்கெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. நாமங்களை நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தினா இருக்கிற மனுஷன் பக்கத்தில் சொன்ன நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார்கள் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவரை என்னை ஏற்றுக்கொள்வார். அடுத்த வசனம் கவனியமா வாசிங்க. ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் பொழுது, பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாதீங்க. அவனுக்கு நிறைய சொத்து சொல்லுவாங்க, அங்கே பிளாட்டு, இங்கே பிளாட்டு, அங்கே எஸ்டேட்டு, இங்கே எஸ்டேட்டு, அங்கே வண்டி, இங்கே வண்டி, அங்கே நகை, அதில் இருக்குது, இதில் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா வர்த்தமானங்களை சொல்லுவாங்க பாருங்க, இருதயமே சோர்ந்து போகும்படி சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் பொழுது அந்த அவங்க குடும்ப பெருமைகள், அவங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை சொல்லும் பொழுது மற்றவங்க கேட்குறவங்களுக்கு சோர்வு வர்ற மாதிரி சொல்லுவாங்க, அசால்ட்டாக சொல்லுவாங்க. அங்கே அத்தனை பவுன் வச்சுருக்கோம், இங்கே இத்தனை பவுன் வச்சுருக்கிறோம், இங்கே இந்த லாக்கரில் வச்சுருக்கிறோம், அங்கே அந்த லாக்கரில் வச்சுருக்கிறோம். இதை கேட்குறவங்க நினைப்பாங்க, நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை, குண்டு மல்லியல் கூட இல்லையே. வசனம் சொல்லுது பாரு, அவன் ஐஸ்வர்யவானாகி அவன் மகிமை, வீட்டின் மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாதே. சேர்ந்து வாசிங்க. அவன் மரிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவது இல்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும், நீ உனக்கு நன்மையை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும், அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கணம் பொருந்தினவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு. பார்த்தீங்களா? கடைசியில் சங்கீதக்காரர் சொல்றார், மிருகம் அவன் உலகம் முழுவதும் ஏசப்பா சொன்னார், தனக்கு ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்போ எந்த பணக்காரன் பணத்தோட பரலோகத்துக்குள்ளே போக முடியுமா? அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் லாக்கரில் வச்சுருக்கிறோம், அங்கே வச்சுருக்கிறோம், இங்கே வச்சுருக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் என்ன வச்சுருக்கிறாங்க? கைத்தட்டி கருத்துருக்கணும். நம்ம பரலோகத்தில் பெரிய பொக்கிஷம் வச்சுருக்கிறோம். ஏசப்பா சொன்னார், உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, பூச்சியாவது துரும்பாவது அதை கெடுக்குவதும் இல்லை, திருடர்கள் கண்ணமிட்டு அதை திருடுவதும் இல்லை. ஏனென்றால் அது உன்னதமான கர்த்தருடைய ராஜ்யத்தில் அந்த பொக்கிஷம் இருக்குது. பூமியில் இருந்தால் திருடிடுவாங்க,
அப்போ நம்ம சேர்த்து வைக்கிறதெல்லாம் ஊழியத்துக்கு போகிறீங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, மாற்றி மாற்றி ஊழியம் இருக்குது. எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு மாதம் ப்ரோக்ராம் போட்டிருக்காச்சு. எங்கள் காலண்டரில் எங்கன சிகப்பு எழுத்து இருந்தாலும் அன்னைக்கு ஒரு ஊழியத்தை ரெடியாக வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் வாழ்ந்து என் கூட 36 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு நான் எந்த ஒரு நல்ல இடத்தையும் கூட்டி போய் காட்டவே கிடையாது. கடந்த மாதத்தில், கடந்த நாட்களில் தான் ஒரு 2 இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்திருக்கிறோம் குடும்பமாக. இவ்வளவு ஆண்டு காலம் எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனது கிடையாது. ஏனென்றால் நேரம் கிடையாது. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவோம். முழுக்க முழுக்க என்னுடைய காலமெல்லாம் கர்த்தருக்கு செலவழிச்சது தான் என்னுடைய ஜீவிய காலத்தில் நான் பெற்ற பெரிய நன்மை. ஏன் இதை உங்களுக்கு சொல்ல, நம்ம அங்கே பொக்கிஷத்தில் சேர்த்து வச்சுருக்கிறோம். கர்த்தர் அது அழியாத இடத்துல இருக்குது. ஒருத்தனுடைய மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாத, அதை பற்றி நீ சிந்தை வைக்காத. சிந்தை உன்னை விட கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் நினைத்துப்பார். ஒரு வேளை உணவு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அடுத்த வார்த்தையை பாருங்களேன். மத்தேயு 25 ஆண்டவர் சொல்றாரு, இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, மத்தேயு 25:41, இடது பக்கத்தில் இருக்கிற நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். எல்லா சகல ஜனங்களையும் முன்னாடி நிறுத்தி இருக்கிறாரு. 2 கூட்டமா பிரிச்சுட்டாரு, வலது பக்கம் இடது பக்கம். அது யாரு? வலது பக்கம் போனது யாரு? இடது பக்கம் போனது யாரு? இயேசுவை அறியாதவர்கள் எல்லாம் இடது பக்கம். இயேசுவை அறிந்து இயேசுவுக்காக வாழ்ந்து இருதயத்தை கொடுத்து இயேசு சொன்ன வழியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வலது பக்கம். வலது பக்கம் இருக்கிறவங்களை எப்படி கூப்பிட்டாருன்னு எழுதி இருக்குது பாருங்க. 34 ராஜா தமது வலது பக்கத்தில் போய் பார்த்து, பாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. 41 அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே. 2 கூட்டம் தாங்க இருக்கு. ஆண்டவருடைய வருகையில 2 கூட்டம் தான் இருக்குது, வலது பக்கத்து கூட்டம், இடது பக்கத்து கூட்டம். நீ எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்கிறத இன்னைக்கே முடிவு எடுத்துரு, இன்னைக்கே தீர்மானிச்சிரு. அதுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சம் என்ன தெரியுமா? அடுத்த வார்த்தையை பாருங்களேன். பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு, நாய்க்கு கூட போடுவோம், மனுஷனுக்கு போட மாட்டோம். சிலவார் சொல்லுவாங்க, எச்சி கையால காக்கா கூட ஓட்ட மாட்டாங்க, ஏன்னா அதுல இருக்கிற சோறு விழுந்துருமா. அப்படி கசுமித்தனம், கஞ்சத்தனம். வேதம் சொல்லுது, அதிக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அப்ப பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்களா? முதல் கேள்வி. அடுத்து தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை. அடுத்து அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. அப்பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு பிரதியுத்தரமா, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராக நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாய் இருக்கிற இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாது இருந்தீர்களோ அதை எனக்கே, மிகவும் சிறியவர்களாய் இருக்கிற இவர்களுக்கு நீங்கள் எதை செய்யாது இருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாது இருந்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களும் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இப்போ இதில் முக்கியமான எண்ணத்தை இருக்கு, நம்மளை விட கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது, செய்யத்தக்க வேலையில செய்யாமல் இருக்கும் பொழுது, நம்ம தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்ம ஏதுகரமாய் மாறுகிறோம். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை விட கீழே எவ்வளவோ பேர் இருக்காங்கப்பா, அவங்களுக்கு மேலே கொஞ்சம் மனதை வை. சிந்தை என்னது? வேதம் சொல்லுது, தாவீது சொல்றார், வீண் சிந்தையை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். இயேசப்பா இந்த பூமியில எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர், அவர் எப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்ந்து கொண்டார். மத்தேயு புஸ்தகம் 11:5, தயவுசெய்து என் கூட வசனத்தை எடுங்க. மத்தேயு 11:5. எல்லாரும் வசனத்தை பார்த்தா தானே தெரியும், நான் சொல்றது மறந்துடுவீங்க. வசனத்தை பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க.
11:5 மத்தேயு 11:5 16வது பக்கம். குருடர் ஒரு 1/4 மணி நேரம் உங்க கண்ணை மூடிட்டு நீங்க நடந்து பாருங்க, கரெக்டா போயிருவீங்களா? அப்ப பார்வை எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு முக்கியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நமக்கு 2 கண்ணு பார்க்குதுங்க, ஆனா 2 கண்ணுமே இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவோ பேர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க மேல நம்ம என்னைக்காவது மனதை வைத்திருக்கிறோமா? நமக்கு கண்ணு கொடுத்து அவங்களுக்கு கண்ணு கொடுக்கலையே, அதுக்காக நம்ம பரிதபித்திருக்கிறோமா? அவங்களுக்காக நம்ம எதையாவது சிரத்தை எடுத்து ஏதாவது உதவி செய்திருக்கிறோமா? அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யலான்னு யோசித்து இருக்கிறோமா? நம்ம நினைப்போம், அவன் பிறப்பு அப்படி, என் பிறப்பு இப்படி, எனக்கு இதுக்கா நேரம் இருக்கு. இதைத்தான் கர்த்தர் சொல்றார், சிறியவர்களாகிய இவர்களுக்கு, அவர்கள் சிறியவர்கள், கண்ணில்லாதவர்கள், காதில்லாதவர்கள், செவிடர்கள், முடவர்கள், சப்பானிகள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், அவர்களை சிறியவர் என்று கர்த்தர் சொல்றார். அவர்களுக்கு ஆட்கள் கிடையாது. அதனாலதான் அந்த குளத்துல இருக்கிறவன் சொல்றேன், என்னை குளத்துல கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை. ஆனா நிஜமா அவனுக்கு ஒரு அம்மா இல்லாமையா இருந்திருப்பாங்க, அவனுக்கு ஒரு அப்பா இல்லாமையா இருந்திருப்பாங்க. அம்மா அப்பா இல்லாம அவன் எப்படி பிறந்திருப்பான்? அப்ப அம்மா எங்க, அப்பா எங்க, அல்லது அண்ணன் எங்க, அல்லது தம்பி எங்க? அப்ப இந்த உலகத்துல நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள் நம்மை விட்டுருவாங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறக்கக்கூடிய காலம் வருமா? வரும். இங்க பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, குருடர்கள் பார்க்கிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஏசப்பா எப்படிப்பட்ட மனது உடையவர்! குருடர்களை பார்க்க வைக்க அவர் விரும்புகிற கர்த்தர். இன்னைக்கு குருடர்களா இருக்கிறாங்களா? ஆவிக்குரிய குருடர்கள், ஆவிக்குரிய செவிடர்கள், ஆவிக்குரிய முடவர்கள், ஆவிக்குரிய சப்பானிகள், அவங்களெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு மாற்ற அவர் ஆசைப்படுகிறார். பாருங்க, அவர் எப்படி இந்த ஊழியம் செஞ்சாராம்? குருடர்களை பார்க்க வைத்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார். அதிலே இருக்கு பாருங்க, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. 33 வருஷம் ஏசப்பா வாழ்ந்த பொழுது அவர் செஞ்ச ஊழியம் என்ன தெரியுமா? குருடர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, சப்பானிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, முடவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, தரித்திரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, ஏழை எளியவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, கைவிடப்பட்டவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, நொறுக்கப்பட்டவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தேடி 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 போய் போய் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சார். 100க்கு அதிபதி சொல்லி விடுகிறேன், என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான். நம்மளா தான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? தூக்கிட்டு வாங்க பார்க்கலாம், கொண்டு வர சொல்லுங்க, என்னதான் சொல்லுவோம். இதுதான் மனிதர். ஏசப்பா என்ன சொன்ன தெரியுமா? நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். கைத்தட்டிக்காரு, அவர் தாங்க இறங்கி போகிறவர். குஷ்டரோகி மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் கேட்குறாங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவ்வளோதான் அவங்க கேட்டாங்க. ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. கைத்தட்டி கர்த்தருக்கு, ஏழைகளின் பலன், எளியவர்களின் திடன், புயல் காற்றில புகலிடம், கைவிடப்பட்டவர்கள் அனாதைகளுக்கு அவர் ஆதரவும் தேறுதலுமாய் இருக்கிறார். அதனால அவருடைய மனது எங்கே இருந்துச்சான்? ஏழைகள் மேல, எளியவர்கள் மேல, கைவிடப்பட்டவங்க மேல இருந்துச்சு. 2 பேரு குருடர்கள் ரோட்டு ஓரத்தில் இருக்காங்க. மத்தேயு 20 இருக்குது, எடுக்க வேணாம், நேரம் ஆயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 இறங்குன்னு கூப்பிடுறாங்க. கூட இருக்கிறவங்க அதட்டுறாங்க, ஏய் கூப்பிடாத, இயேசுவன் கூப்பிடாத. அப்ப இயேசு அவங்கள நின்று பக்கத்தில் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேணும்? இதுதாங்க அவர் தான் சிந்தை. அவர் அந்த குருடர்கள் மேல சிந்தை வைக்கிறார், குஷ்டரோகிகள் மேல அவர் சிந்தை வைக்கிறார், அந்த 100க்கு அதிபதி வீட்டில் இருக்கிற வேலைக்கார மேல மனதை வைக்கிறார். பாருங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த கூட்டத்தில் வர்றா, யாருக்குமே தெரியாம இயேசுவை தொட நினைக்கிறான். அவ யார்கிட்ட சொன்னாலா? தொடணும்னு யாருக்காவது விளம்பரப்படுத்தினாலா? இயேசுவுக்கே தெரியாம தொட்டுறலான்னு சொல்லி அவள் இயேசுவை தொட்டாள். இயேசு திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார்? அப்ப அந்த பெரும்பாடு உள்ளவளுடைய நிலையை இயேசுக்கு தெரிஞ்ச உடனே ஆவியில அவன் மேல சிந்த வைக்கிறார், கூப்பிடுறார், என்னை யார் தொட்டது? வா, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அப்ப இயேசு எப்படிப்பட்டவ? சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தை உள்ளவராய் இருந்தார். பாருங்க, ஒருத்தன் மேல உட்கார்ந்து இருக்கிறான், பார்க்கணும்னு தான் அவன் ஆசைப்பட்டான். அவன் குருடன், அவன் குள்ளன், அவனுக்கு உடல் ரீதியாய் குள்ளன். அவனால இயேசுவை பார்க்க முடியல. பஜாரா போய் ரோட்டில் நின்று அவரை பார்ப்பதற்கு அவன் மனது எப்படி இருக்குது? குற்ற உணர்வா இருக்கு. ஏன்னா நிறைய பேர்கிட்ட பணத்தை அநியாயமா வாங்கிட்டான்,
உடம்புக்குள்ள நான் இருக்கிறேன். போனால் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, அவனை பலவிதமாய் பேசுவாங்க. அதனால கூட்டத்துக்குள்ள அவனால் போய் பார்க்க முடியலை. அடுத்து அவன் பாவியாக வேற இருக்கிறான், நிறைய பணத்தை அபகரிச்சுட்டான், அதனால கூட்டத்துக்குள்ளே போக முடியல. கூட்டத்துக்குள்ளேயும் போய் ட்ரை பண்ணியிருப்பான், முயற்சி பண்ணியிருப்பான். எல்லாரும் அவனை பாவத்தை சொல்லி எப்படி வேசியை கல்லும் கையும் களமா பிடிச்ச உடனே கல் எறிஞ்சாங்களோ அது மாதிரி இவனையும் அந்த இடத்துல நிறைய வார்த்தை சொல்லி அவனை வேதனைப்படுத்தியிருப்பார். அதனால அவன் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பிரயாசப்பட்டு மறையேறினான்னு நமக்கு தெரியல. ஆனால் குள்ளனானவன் முயற்சி எடுத்து மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறான். இயேசு அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் எப்படிப்பட்டவர்? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர். அவனும் குள்ளன் என்கிற சிறுமை அவனுக்குள்ள இருக்குது. ஐயா, அநியாயமா பணத்தை வாங்கிட்டமேன்னு ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ள இருக்குது. இயேசுவை எதிர்கொண்டு பார்க்க அவன் தைரியமற்ற மனநிலைமையோடு மரத்து மேலே இருந்து மறைவாய் பார்த்துட்டு போகலான்னு அவன் பலதரப்பட்ட எண்ணத்தில் கிளைகளுக்குள்ள செடிகளுக்குள்ள மறைஞ்சு நின்று இயேசுவை பார்க்கத்தான் நினைச்சான். ஆனால் ஏசப்பா மேலே நல்ல ஒரு சிந்தை வைத்து அவனை கூப்பிட்றாரு. சகைவே, நீ என்னை பார்க்கத்தானே நினைக்கிற, ஆனால் நீ நினைக்கிறத விட நான் 1 கோடி மடங்கு கூடுதலாக நினைக்கிறேன். நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். கைத்தட்டுங்க கர்த்தரை. எவ்வளோ சிந்தை உள்ளவர் பார். எல்லாரும் அவனை பாவி பாவி பாவிங்கிறாங்க. எல்லாரும் அவனை குறைவுள்ளவன் குறைவுள்ளவன் குறைவுள்ளவன்னு சொல்றாங்க. ஆனால் ஏசப்பா அவனை பாவியாகவும் பார்க்கல, குறைவுள்ளவனாகவும் பார்க்கல. ஏசப்பா சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் அல்லவா, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அதாங்க கர்த்தருடைய பார்வை. இன்னைக்கு உங்களை என்னவா பார்க்குது? குறையா பார்க்குதா? வாழாதவ, விளங்காதவ, உருப்படாதவ, தேராதவ, படிக்காதவ, வேலை இல்லாதவ, வாழா வெட்டி, இன்னும் உனக்கு என்னென்ன பேர் இருக்குது தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே சொல்லுவாங்க. உன்னை பார்த்தா பலருக்கும் பலவிதமான உருவ தோற்றத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் பேர் வைக்கிறது மனுஷனுக்கு இயல்பு. அப்போ உன்னை குறித்தும் பலரும் பலவிதமான பெயர்களை வச்சிருக்கிறாங்களா? ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், காலம் சென்ற தேவ மனுஷர் சொல்லியிருக்கிற ஒரு செய்தியில் அவரை பார்த்த உடனே குரங்கு முகம் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்களாம். ஆனால் கர்த்தர் அவரை அபிஷேகம் பெற்று உலக புகழ்பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். இப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவர் முகத்தை ஒரு தடவை நாங்கள் பார்க்கணும், அவர் முகம் எங்கள் மேலே ஒரு தடவை பட்டால் போதும். அப்போ அவர் அதை சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு என்னை குரங்கு முகம்னு சொன்னாங்க, இன்னைக்கு என் முக தரிசனத்தை அந்த மக்கள் தேடுகிறார்கள். கர்த்தர் என் வாழ்க்கையினுடைய ரூபத்தை கர்த்தர் மாற்றிட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உன்னை விட கீழே இருக்கிற மனுஷனை நினைச்சாலே போதுங்க. அவங்க வாழ்க்கைக்காக நீ உன்னால் முடிந்த ஒரு வேலையை செய்துட்டால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். இப்போ ஏசப்பா பாருங்க, கூப்பிடுற இடமெல்லாம் ஓடுறாருங்க. போய் என்ன செய்யறாரு? அவங்கள ஆசீர்வதிக்கிறார், அவங்கள சுகப்படுத்துறார், அவங்கள பலப்படுத்துறார். எந்த ஒரு குறையும் அவர்களிடத்துல அவர் சொல்றார். பாவியான ஸ்திரீட்ட கூட அந்த பாவத்தை அவர் காண்பிக்கவே கிடையாது. அவர் சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாத, நானும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கவில்லை. எல்லாரும் சொல்றாங்க பாவி பாவி பாவின்னு சொல்றாங்க, கையும் மெய்யுமா பிடிச்சிட்டோங்கிறாங்க, கல்லை எறியணுங்கிறாங்க. ஏசப்பா சொல்றாரு, உங்களில் யாராவது பாவம் இல்லைன்னா முதல்ல கல்லடிங்கப்பா. அப்படி சொன்ன உடனே எல்லா பேரும் புறப்பட்டு போயிட்டாங்க. அதே நாட்களில் என்னை ஒரு ஆலயத்தில் நிறுத்தி பிரசங்கிக்க சொன்னாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படி ஆண்டவரே பிரசங்கம் பண்ணுறது. இன்னைக்கு அந்த நான் நினைக்கிறேன், அவங்க என்னை அன்னைக்கு தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டது மாதிரி ஆலயத்தில் கொண்டு போய் விட்டதுனால தான் அன்றைக்கு நான் தடுமாறி கீழே விழுந்து மேலே விழுந்து பிரசங்கிக்க நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்தாங்க. ஆனால் அதுதான் இன்னைக்கு என்னைய ஊழியக்காரனாய் உருவாக்குனது. அதனால தான் இன்னைக்கு உங்கள் மேலே நான் சிந்தை வைக்கிறேன். நீங்களும் அடுத்தவங்க மேலே சிந்தை வைங்க. நம்மளே ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க, நம்மளே பாட்டு பாடணும்னு நினைக்காதீங்க, நம்ம தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அடுத்தவங்களை உருவாக்குவதற்கு சிந்தையை வைங்க. அதனால தான் வேதம் சொல்ல, சிறுமைப்பட்டு இருக்கிறவங்க மேலே நீங்கள் சிந்தையை வையுங்க. அது மாதிரி எத்தனையோ பேர்கள் எப்படியெல்லாம் சிந்தை இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் எனக்காக பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 872வது பக்கம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு
ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை. அப்ப சிறுமையோடு இருக்கிறவனை, நொறுங்குண்டு இருக்கிறவனை, வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அப்ப கர்த்தரே சிறுமைப்பட்டவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிற நம்மை விட கீழே இருக்கிறவங்களை நோக்கி பார்க்கணுமா, பார்க்க கூடாதா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? கர்த்தருடைய ஏக்கம், எனக்காக யார் செய்வா, எனக்காக யார் போவா? எல்லாரும் வேலைக்கு போக ரெடி, எல்லாரும் சுற்றுலா போக ரெடி, பிள்ளைகளோடு என்ன செய்கிறாங்க, கடற்கரைக்கு போக ரெடி, விழாக்களுக்கு போக ரெடி. ஆனால் ஊழியத்துக்கு போக, இன்னைக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் எதிர்பார்க்குற, யாருப்பா போகிறது? எல்லாரும் உங்கள் வேலைக்கு போனீங்கன்னா என் வேலைக்கு யார் போகிறது? படகுல இருக்கிறவனை பார்த்து, மீன் பிடிக்கிறவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவங்களா மாற்றுவேன். அப்போ மீன் பிடிக்கிறத விட மனுஷரை பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். மீன் வயிற்றுக்குள்ளே போகுது, மனுஷன் பரலோகத்துக்குள்ளே போகிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ மனுஷனை பிடிக்கிறது எவ்வளோ முக்கியம். அந்த வேலையை தாங்க இப்போ நம்ம செய்கிறோம். அப்போ அந்த வேலைக்கு நம்ம கைகளை பலப்படுத்த வேண்டியது எவ்வளவு முக்கியம். இங்கே நடக்கிற பதிவிடை ஜெபத்தில் நாங்கள் 100% அந்த கிராம ஊழியத்துக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். வேறு எந்த இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலை. எங்களுடைய எண்ணமெல்லாம் போயிருக்கிற பிள்ளைகள் கரெக்டாக ஊழியத்தில் நிறைவேற்றி ஆத்தும ஆதாயம் பண்ணணும், அதுக்கு தான் ஃபோக்கஸ். அப்போ அதுக்கு ஏசப்பா பாருங்கள், ஊழியத்துக்கு போகும்போது 2 பேராக அனுப்புகிறாரு. ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணால் ஒரு ஆள் ஜெபிக்கணும், ஒரு ஆள் ஊழியம் செஞ்சும் பொழுது இன்னொரு ஆள் உடன்கட்டையாய் நிற்கணும். அதுக்கு தான் அவர்களை 2 பேராக, தனியாக போகக்கூடாது. அது மாதிரி ஊழியத்தில் ஒருத்தர் காஸ்பல் சொன்னால் ஒருத்தர் ஜெபிக்கணும். வேதம் சொல்லுது, நாங்கள் ஜெபிக்கிறதுலையும் பிரசங்கிக்கிறதுலையும் இருப்போம்னு சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாங்க. எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படலைன்னு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? தேங்க்யூ. ரீபாலரா ஷபாலரா. சரி, 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர்கள் கூட்டத்தை வரவழைத்து, சேர்ந்து வாசிக்கலாமா? நாங்கள் வேத வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அப்ப எது தகுதி? போதிப்பது, பிறருக்கு சொல்வது தான் தகுதி. பந்தி விசாரிப்பு செய்வதை விட போதிப்பது தான் தகுதி. அடுத்து, அதனால் சகோதரரே, போதிப்பதற்கு என்ன குவாலிட்டி? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி. அப்போ ஊழியத்துக்கு போகிறதுக்கு நல்ல சாட்சி வேணும். நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். பண ஆசை இல்லாதவனாக, பெருமை இல்லாதவனாக, இருமார்ப்பு இல்லாதவனாக. பவுலடிகள் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் ஞானத்திலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் நீ எப்படின்னு முன்மாதிரியாக இரு. இப்போ நீங்கள் போய் ஜெபிக்க போனீங்க, தம்பிமார்களாம் 50 வயசு 60 வயசுக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. நான் ஃபோட்டோவில் பார்த்தேன். ஆனால் யோசித்து பாருங்கள், உங்களை விட அவங்க 15 வயசு 20 வயசு கூட. அவங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அப்போ அவங்கள விட கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருந்தா நீங்கள் ஜெபிக்க முடியும். அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? முன்மாதிரி இருக்கணும். 50 வயசுக்காரங்க உங்கள்கிட்ட முழங்கால் போடுறாங்க, உங்கள்கிட்ட தலையை கொடுக்குறாங்க, உங்கள்கிட்ட கீழ்ப்படுகிறாங்கன்னா அந்த 50 வயசுக்காரங்கள்ட்ட இல்லாத குணங்கள், நற்குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ ஜெபிக்க யாராவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா, ஜெபிக்க சொல்கிறவங்கள்ட்ட இல்லாத நல்ல குணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். முன்மாதிரி நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இவங்க சொல்கிறாங்க பாருங்க, நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை, அடுத்து பரிசுத்த ஆவியினால் ஞானத்தினால் நிறைந்த 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்கு ஏற்படுத்தும். எந்த வேலைக்கு? விசாரிக்கிற வேலைக்கு. அதுக்கு அடுத்து சொல்றார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தருது. அப்போ இந்த அப்போஸ்தலர்களுக்கு மெயின் வேலை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுதல், போதித்தல். ஜெபம் பண்ணுதல், போதித்தல். அப்போ 2 ஊழியமும் மிங்கில், 2 ஊழியமும் இணைஞ்சிருக்குது. ஜெபம் பண்ணுற ஊழியமும் போதிக்கிற ஊழியமும் 2மே உயிரும் உடம்பும் போல. எப்படி ஒரு உடம்புக்குள்ள உயிர் இருக்குதோ, உயிருக்குள்ள உடம்பு இருக்குதோ, இது 2 எப்படி ஒன்றோடு ஒன்று பிரிஞ்சால் அது செத்தது பாடி ஆயிருமோ, அதுபோல் ஒன்று இல்லாமல் ஒன்று செய்யக்கூடாது.
வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆகாது. நமக்கு ஜெபம் பண்ணி தான் பிரசங்கம் பண்ணணும். அப்போ ஜெபம் இருந்தால் தான் பிரசங்கமே. பிரசங்கம் மட்டும் ஆகாது, ஜெபம் இருக்கணும். சரி, ஜெபம் மட்டும் இருந்தால் போதுமா? யார் பிரசங்கம் பண்ணுறது? சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? கேட்குறவன் இல்லாவிட்டால் எப்படி அவன் விசுவாசிப்பான்? அப்போ சொல்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவன் விசுவாசிக்க முடியும். விசுவாசித்தால் அவன் தொழுது கொள்ள முடியும். தொழுது கொண்டால்தான் அவன் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ சொல்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நான் நோக்கி பார்ப்பேன். அப்போ ஏசப்பாவே சிறுமைப்பட்டவங்கள நோக்கி பார்க்கிறாரு. பாருங்களே, வேதத்தில் யாரெல்லாம் சிறுமையாக இருந்தது அவங்கள கர்த்தர் எப்படி நோக்கி பார்த்தார். ஒரு சில காரியத்தை வேகமாக நான் சொல்கிறேன். நீங்களும் இன்னைக்கு சிறுமையோடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேங்க்யூ லார்ட். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா எல்லாரும்? அன்னாள் சொல்ற, அவள் போய் 339வது பக்கம், 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின். இவளுக்கு என்ன பிரச்சனை? அழகான கணவன், பெரிய வீடு, எல்லா வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு குறைவு இருக்குது, ஒரு சிறுமை இருக்குது, ஒரு வேதனை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது. அவள் புருஷன் சொல்கிறான், 10 பிள்ளைகளை விட நீ எனக்கு பெருசல்லவா? உனக்கு என்ன நான் குறை வச்சிருக்கிறேன்? எல்லாம் இருக்கே உனக்கு, ஏன் இப்படி அழுகிற? ஏன் இப்படி வருத்தப்படுற? அவள் சொல்கிறா, என் சிறுமையை கண் நோக்கி பாரோம். அப்போ அவளுக்கு ஒன்றும் இல்லை, அது அவளுக்கு சிறுமை. ஏன்னா அவங்க சக்களத்தி அவளை துக்கப்படுத்தும்படி மிகவும் வருத்தப்படுத்தினாள். 6வது வசனம் பாருங்க, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இவன் மட்டுமா விசனப்படுத்துறான்? நம்மளும் தாங்க நிறைய பேர்த்த விசனப்படுத்துறா. எப்படிங்கிறீங்களா? சொன்னா நீங்க இடரல் படக்கூடாது. இன்னைக்கு பிறருக்கு இடரலா இருக்கிறவனுக்கு பேசுங்க நீங்களும் கொஞ்சம் நேரம். எந்திர கல் தானே. எத்தனை பேர் பட்டினியா இருக்கானே, அவன் முன்னாடி நம்ம சாப்பிட்டா அவன் பசியோடு இருக்கானே. எத்தனை பேர் பொருளாதாரம் இல்லாதப்ப நம்மகிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை டாம்பிகமாக செலவு செஞ்சா. எத்தனை பேர்கள் வஸ்திரமே இல்லை, கிழிஞ்ச வஸ்திரம் போட்டிருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம டாம்பிகமான வஸ்திரத்தை ரொம்ப ரூபா போட்டு வஸ்திரத்தை எடுத்து போட்டான். அப்போ அவன் என்ன நினைப்பான்? ஆண்டவரே, நானும் தான் இந்த ஆலயத்தில் தொழுது கொள்கிறேன், அவங்களும் தான் தொழுது கொள்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பாரு என்ன வசதி வாய்ப்பு. இதே ஆலயத்தில், ஒரு ஆலயத்தில் ஒருத்தனை பேதகம் பண்ணாத. அப்படி நீ பேதகம் பண்ணினா நீ போதகன் அல்ல. ஆலயத்தில் வசதி வாய்ப்பு உள்ளவனுக்கு ஒரு மரியாதையும், வசதி வாய்ப்பு இல்லாதவனுக்கு ஒரு மரியாதையை நீ செலுத்தனா நீ போதகன் அல்ல, நீ பேதகன். அதனால் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரையும் சமமாக நடத்தணும். அப்போ ஆலயம் என்பது சமமான ஒரு இடம், எல்லாருக்கும் சமதளம். அதனால தான் நம்ம எப்படி இருக்கணும் ஆலயத்தில். ஏன் வெள்ளை அங்கே தரிக்க சொல்கிறாங்கன்னா, அது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் சமமாக காண்பிப்பதற்கு தான் வெள்ளை அங்கே தரிக்க சொல்கிறது. அதில் எந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது. இப்போ கலர் வஸ்திரம் போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த ஒரு பிரதர் நல்ல ஒரு என்ன போட்டிருக்காரு, நல்ல பனியன் ஷர்ட் போட்டு வந்திருக்கிறாரு. இன்னொருத்தர் ஒன்று போட்டிருக்கிறாரு. ஒருத்தர் நினைப்பாரு, நமக்கெல்லாம் காசு வேணாம் இல்லையே, நம்மகிட்ட இருந்தால் நம்ம போடலாமே. இது நினைச்சாருன்னு வச்சுங்களே, அப்போ அவருக்கு யார் இடரல்? நம்ம தானே இடரல். உன்னுடைய வஸ்திரம் இன்னொருத்தரை இடரல் படுத்தக்கூடாது. உன்னுடைய நடவடிக்கைகள் பிறரை இடரல் படுத்தக்கூடாது. சிலருடைய நடைமுறை பாவனைகளே சிலரை இடரல் படுத்தும், சிலருடைய ஆக்டிவிட்டீஸ் சிலரை இடரல் படுத்தும். அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்ன செய்றார்? கிருபை அளிக்கிற தேவன். பெருமையுள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிற தேவன். அருமையான தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இவ என்ன சொல்ற தெரியுமா? சக்களத்தி விசனப்படுத்துறா. காரணம், அவளுக்கு என்ன இருக்குதா? குழந்தை இருக்குது, அவளுக்கு குழந்தை கிடைக்குது. ஆனா இவளுக்கு குழந்தை இல்லை. அப்ப அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இவன் முன்னாடியே கொஞ்சறது, இவன் முன்னாடியே கூட்டிட்டு போறது, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இவளை என்ன பண்றது? வருத்தப்படுத்துறது. நம்மகிட்ட ஒரு இருக்கிறதுங்கிறதுக்காக இன்னொருத்தர் பார்த்து என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படுத்தக்கூடாது. அதனால எல்லாரையும் நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள நினைக்கணும். அவன் என்ன நினைச்சிருக்கணும்? எனக்கு குழந்தை கொடுத்துட்டாரு, அவளுக்கு குழந்தை இல்லை. அப்போ அவளுக்காக நம்ம வருத்தப்படுறதை விட்டுட்டு அவளை வருத்தப்படுத்தலாமா? நம்ம வருத்தப்படணும். அவள் வருத்தப்படும்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. நம்ம பிள்ளை
குறைஞ்ச மார்க் எடுத்திருக்கு, இன்னொரு பிள்ளை நிறைய மார்க் எடுத்திருக்குன்னு வச்சுங்களே, அப்போ என்ன பண்ணுவோம்? குறைஞ்ச மார்க் எடுத்தவங்க வருத்தப்படுவாங்க, நிறைய மார்க் எடுத்தவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த நிறைய மார்க் எடுத்தவங்க அந்த குறைஞ்ச மார்க் எடுத்தவங்கள்ட்ட என் பிள்ளை இவ்வளோ மார்க் எடுத்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம பிறரை வருத்தப்படுத்தாதபடி நம்ம இருந்தாலே கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. இதைத்தான் சொல்றாரு. அவர் சொல்றா, என் சிறுமையை பாரும், என் சிறுமையை பாரு. சக்கலத்தி என்னை வருத்தப்படுத்துறா, அவளுக்கு நீங்க குழந்தை கொடுத்துருக்கிறீங்க, ஆனா என்னுடைய கற்பத்தை நீங்க அடைச்சு வச்சிருக்கிறீங்களே. இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருப்பார். வேலை வாய்ப்பை அடைச்சு வச்சிருப்பாரு, சுகத்தை அடைத்து வச்சிருப்பாரு, இடப்பிரச்சனையை அடைச்சு வச்சிருப்பாரு, எழுப்புதலை ஆண்டவரே லாக் பண்ணி வச்சிருப்பாரு. நிறைய பேர்த்துக்கு அப்படி வைத்திருக்கிறார். ராகேலுக்கு அடைத்து வைத்திருந்தார், அன்னாளுக்கு கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார், மனவோவுடைய மனைவிக்கு கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார், அதே மாதிரி பார்த்தா எலிசபெத்துக்கு கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் சில லாக் போட்டு வச்சிருப்பார். அந்த சுவிட்சு அவர்கிட்ட தான் இருக்கும், அந்த சுவிட்சை அவர்கிட்ட தான் போய் சாவி வாங்கணும். அதுக்கடையில் நம்ம எதுவும் செய்ய முடியாது, அவரை இருக்க பிடிச்சா தான் ஆகும். அப்போ ஆண்டவரே, எதற்காக நீ தாமதிக்கிறீரோ அந்த தாமதம் மகிமையாய் மாறட்டும்னு சொல்லி நம்ம காத்திருக்கணும். காத்திருந்து அந்த பெற்றுக்கொள்கிற வரையும் விடாமல் போராடணும். இவன் நேர ஆலயத்துக்கு போய் உட்காந்து அந்த பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு டச் பண்ணுறேன். சிறுமையை பாரும். இன்னைக்கு நீங்களும் உங்கள் சிறுமையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, சிறுமை உள்ளவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னு சொன்னீங்களே, என் வாழ்க்கையில் சிறுமையாக நான் இருக்கிறேன், வெறுமையாக நான் இருக்கிறேன், தனிமையாக நான் இருக்கிறேன், என் மேலே இரக்கம் பாராட்டுங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களை விட சிறுமையாக இருக்கிறவங்கள ஒரு விஷயம் நினைச்சு ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் இந்த ஆலயத்தில் சிறுமியாக இருக்கிறாங்க, உங்களை விட எத்தனையோ பேர்கள் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. யோசித்து பாருங்க, அதை போய் லிஸ்ட் எடுங்க. இன்னைக்கு எல்லாருடைய தேவை என்னென்னு பாருங்க. வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, பொருளாதாரம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, வியாதியோடு எத்தனை பேர் இருக்கிறாங்க, தரித்திரத்தோடு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் தனிமையாய் பிரிந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்னைக்கு ஜெபம் பண்ணோம்? உங்களுக்குன்னா உயிரை பணைய வைத்து நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் மற்றவங்களுக்குன்னா நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? ஜெபிக்க மாட்டோம். எத்தனை பிள்ளைகளுக்கு தனிமையாய் கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற 2-3 பிள்ளைகள் கணவனோடு வாழ வேண்டியவர், வாழ்வதற்கு எல்லாம் அப்பியாசம் அவங்கள்ட்ட இருக்கு, அவங்களுக்கு வாழ்வதற்கு எல்லாம் பூரண தகுதி இருக்குது, ஆனால் மனம் ஒத்து போகாம அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க மேல நம்ம என்னைக்கு சிந்தை வைத்திருக்கிறோம்? திருமண ஸ்டேஜ் மாறி இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வாழ வேண்டிய வயதில் திருமணம் ஆகாமல் வீட்டில் இருக்கிறாங்களே, அவங்க மேல நம்ம என்னைக்கு சிந்தை வைத்திருக்கிறோம்? ஆனால் எத்தனை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் நாம் சந்தோஷமா இருந்தால் போதும்னு இருக்கிறோமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் 6-7 பிள்ளைகள், ஆனால் அந்த 6-7 பிள்ளைகளும் தூங்கின பிற்பாடு கணவன் மனைவி சமைச்சு சாப்பிட்டுட்டு சட்டியெல்லாம் கழுவி வச்சுட்டு படுத்துருவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற பதில் என்னன்னா, எங்களுக்கே சாப்பாடு கிடைக்கல, எங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு, அதனால பிள்ளைகள் எல்லாம் தூங்கின பிற்பாடு நாங்கள் 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டோம். இப்போ இவங்க எப்படிப்பட்ட தாய் தகப்பன் பாருங்க. அவங்க 6-7 பிள்ளைகளை பெற்று எடுத்துட்டு 6-7 பிள்ளைகளும் பட்டினி. அது எங்கிட்ட போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போகுது, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு கிடைச்சதே கொஞ்சம் தான், நாங்கள் சாப்பிட்றோம். இதுதாங்க சுயநலம். அந்த பெற்றோர் எவ்வளவு மோசமானவங்க பாருங்க. அவங்க தாங்கள் சாப்பிட்டா போதும்னு சொல்லி பிள்ளைகளை அந்த கண்ணு முன்னாடி பிள்ளைகள் பட்டினியாக கிடப்பாங்க, ஆனால் அவன் பிள்ளைகளை எழுப்ப மாட்டான். அந்த பிள்ளைகள் பசியோடு தூங்கிடும், ஆனால் அவங்க 2 பேரும் வெளியே தெரியாமல் சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. இப்படி இருக்கக்கூடாது தம்பி தங்கச்சி தாயை. நம்மளோட கீழே எவ்வளவோ பேர் இருக்காங்க. தயவு செய்து உங்கள் மனதை வெளியில் இருக்கவங்க மேலே வைக்காதீங்க, உள்ளே இருக்கிறவங்கள பாருங்க, கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சிஸ்டர்? நான் ஜெபம் பண்ணுறேன், என் உயிரை பணைய வச்சு நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக என் கைகளை. மோசே கை அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குதுங்க. இதை 2 பேர் பார்க்குறேன். பார்த்த உடனே அவன் மனசை அது மேலே வைக்கிறான், சிந்தையை அதன் மேலே வச்சான், உணர்வை அதன் மேலே வச்சான், தான் உணர்ச்சியை அதன் மேலே வச்சான். வச்சுட்டு அவனுக்கு தெரியும் நம்ம தூக்கி பிடிச்சா கஷ்டம், அவனுக்கு கை வலிக்கல. ஆனால் தான் கை வெளியை விட மோசே கை மேலே கவனம் செலுத்தணும்னு 2 பேரும் கல்லை கொண்டு வந்து வச்சு கையை பிடிச்சிட்டான். அப்போ அவங்க 2 பேரும் சிந்தை வைத்தார்கள். மோசே கை மேலே சிந்தை வைத்து கை சூரியன் அஸ்தமிக்கிற வரையும் தூக்கி பிடித்தார்கள். அதனால அமலேக்க யோசுவா வெற்றியாய் ஜெயித்தான். அப்போ அந்த 2 பேர் மட்டும் மனதை வைத்து கையை தாங்காமல் இருந்திருந்தா யோசுவா தோத்திருப்பான், அமலேக்கு ஜெயித்திருப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பிறர் மேலே கொஞ்சம் உங்கள் கவனத்தை திருப்புங்க. எத்தனையோ பேருக்கு நம்முடைய ஆலயத்துக்கு வர்றாங்க, அவங்கள்ட்ட 2 வார்த்தை பேசுங்க.
நல்லா பேசினாலே உங்களை பிடிச்சிக்கும். இப்போ அருமையான தம்பி கிருபா இருக்கிறாருன்னா அந்தோணியை பற்றி என்கிட்ட சொல்லுவார். அந்தோணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாரு, வந்த உடனே விசாரிப்பார். அதனால எனக்கு அவரை பிடிச்சிக்கிச்சு. அவரோடைய ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவரோடைய அலைய ஆரம்பிச்சிட்டார். பார்த்தீங்களா, 2 வார்த்தை. நீங்கள் ஒருத்தர் நிறைய பேர் என்னமோ நம்ம வானத்திலிருந்து இறங்கின மாதிரியும், நம்ம தான் இந்த உலகத்தில் ஸ்டார் மாதிரியும், நம்மளை விட்டு அந்த உலகத்தில் வேற ஆளே இல்லை மாதிரியும் நினைக்காதீங்க. பெருமையாக இருந்தோம்னா தேவன் எதிர்த்து நிற்பார். தாழ்மையாக இருந்தால் கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பார். பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிராக நிற்பார். ஏறாவது ராஜவஸ்திரம் தரித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதபடினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். பார்வோன்னு சொல்றான், யார் கர்த்தர்னாரு. கர்த்தர் சொன்னார், யார் கர்த்தர் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவன் ரதங்களாலும் அவன் குதிரைகளாலும் நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ அவனுக்கு கர்த்தர் யார் என்பதை காமிச்சார். சக்கரத்தை கழட்டி விடுறவர் நான்ரா, கடலை பிளக்கிறவர் நான்டா, கடலில் வழியை உருவாக்குறவர் நான் நீ என்பதை தெரிந்து கொள்றான்னு சக்கரத்தில் கையை வச்சாரு. ரதங்கள் எல்லாம் குப்புறச்சாய பண்ணினாரு. கர்த்தரே தேவன் என்பதை பார்வோன் தெரிந்து கொண்டான். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இதை கேட்குற தம்பி, நீங்கள் பின்னாடி இருக்கிறவங்களை கொஞ்சம் தூக்கி விடுவதற்கு என்ன முடியுமோ செய்யுங்க. மார்க்கில் நீங்கள் வாசித்து பார்த்தா 4 பேர் ஒருத்தனை தூக்கிட்டு வர்றாங்க. அவன் திமிர்வாதக்காரன், அடங்காதவன். எனக்கு ஒரு கொஸ்டின் அதில் இருக்குது, அடங்காதவனை எப்படி தூக்குனாங்க? இப்போ நம்ம ஒரு பிள்ளையை தூக்குறோம்னா அவன் அடங்காட்டி அவனை என்ன பண்ணிடுவான்? தூக்க முடியாது. அடங்காதவனை எப்படி தூக்குறது? துள்ளுவேன், குட்டிப்பேன், அங்கிட்டு இங்கிட்ட ஆட்டினானா நமக்கு தான் வலிக்கும், கீழே விழுந்துருவான், நம்மளையும் சேர்த்து கீழே விழுக்காட்டிடுவேன். ஆனால் அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்குனானா அவனை என்ன முரட்டுத்தனமாக தூக்கி இருக்கணும். தூக்கிட்டு வர்றேன், இயேசு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரலான்னா யாருமே வழி விடலை. வழி விட்டுருந்தாங்கன்னா அவன் அங்கேயே கீழேயே கொண்டு போய் காட்டியிருப்பானே. ஆனால் வழி விடலை. எல்லாருமே தானே சத்தம் கேட்டிருக்கும்ல, 4 பேர் தூக்கிட்டு வர்ற சவுண்டு வந்திருக்கும் இல்லையா? ஆனால் யாருக்காவது வழி விடணுங்கிற எண்ணம் இருந்துச்சா? அப்போ அங்கே உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம் போதக பிதாக்கள் தானே. 12 சீசர்கள் அங்கே இருக்கிறேன், வேத பாரகர்கள் அங்கே இருக்கிறேன், பொதுமக்கள் அங்கே இருக்காங்க. யாராவது இவன் மேலே கொஞ்சம் மனதை வைத்து, பாவம் ஒருத்தனை தூக்கிட்டு வர்றாங்களே அவனுக்கு கொஞ்சம் வழி விடலான்னு நினச்சிருந்தாங்கன்னா அவன் கூரை மேலே ஏற வேண்டிய அத்தியாவசியமே இல்லை. அவன் ஏறி கூரையை பிரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பாவம் அந்த வீட்டில் அவன் இடம் கொடுத்ததுனால அந்த வீட்டு கூரையும் போய் கடைசியில் அந்த வீட்டுக்காரையும் சொல்கிறேன், டேய் போட்டுறாதரா செத்து போயிடுவேன் அப்படி சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ அங்கே இருந்தவங்க எப்படிப்பட்டவங்க? சரி, இளைய குமாரை மனம் திரும்பி வந்துட்டானே, மூத்த குமாரை எப்படிப்பட்ட மனதை உடையவன்? சரி, அண்ணன் இழந்து போயிட்டு வந்துட்டானே, தம்பி வந்துட்டானேன்னு சொல்லி அண்ணன் என்ன பண்ணியிருக்கணும்? சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து அப்பாவோட சேர்ந்து இன்னொரு ஆட்டை அடி, இன்னொரு வஸ்திரத்தை அவனுக்கு பொறுத்து, இன்னொரு மோதிரத்தை அவனுக்கு அணி, இன்னொரு பாதரட்சி அவனுக்கு கொடு, நம்ம தம்பி தான் வந்துட்டான்னு சொல்லி அவன் விருந்தில் கொண்டாடி இருக்கணுமா இல்லையா? அவன் என்ன சொன்னான்? இவனை வீட்டுக்குள்ளே ஏன் விட்ட? இவனுக்கு எதுக்கு விருந்து வைக்கிற? இருக்கிறதே அவன் அழிக்க வந்திருக்கிறான்னு சொல்லி அவன் அந்த விருந்தில் பங்கு பெறாதபடி கோவப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்ல. இதுதாங்க சிந்தையற்ற மனுஷர். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, நம்முடைய வாழ்க்கையில் பின்னாடி இருக்கிறவங்கள கொஞ்சம் திரும்பி பாரு. முன்னாடி இருக்கிறவங்கள விட்டுரு. உன்னை விட ஃபாஸ்ட்டாக போகிறவங்க போட்டு எங்கேயாவது அடிபட்டு கிடப்பாங்க. ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ஊழியத்துக்கு புறப்பட்டு போனார். பேருந்து நிலையத்துக்கு போனார். நல்ல ஒரு கார், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நல்ல பேருந்து, சொகுசு பேருந்து நின்றுச்சு. அதை பார்த்த உடனே இவருக்கு மனசுக்குள்ளே நல்ல கிளுகிழுப்பு. ஆஹா, நல்ல பேருந்தாக இருக்குது, இந்த ஊருக்கு தானே போகுது. ஏறி உட்காந்துட்டார். உட்காந்துட்டு, ஏசப்பா இந்த வண்டிக்காக ஸ்தோத்திரம், நல்ல பேருந்தை கொடுத்துருக்குறீங்க, முன்னாடி பார்த்தா ஃபேன் இருக்குது, நல்லா பார்த்தா ஸ்பீக்கர் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பு அந்த வண்டியில் இருக்குது. உட்காந்துருக்கிறார். ஒரு சத்தம் கேட்டுச்சு, மகனே நீ போக வேண்டிய பேருந்து இது இல்லை, கீழே இறங்கி இதுக்கு பின்னாடி ஒரு வண்டி நிற்கிது, அதில் போய் ஏறுன்னு. இவருக்கு கொஞ்சம் மன வருத்தம். என்ன ஆண்டவரே குறைச்ச, நல்லா தானே இருக்கு, அதே ஊருக்கு தானே இது போகுது. அந்த வண்டியை போய் பார்த்தா டப்பா வண்டி, சீட்டை காணா, கம்பி பின்னாடி இடிக்குது, டயரில் மேலே மர்க்காடு கிடையாது, டிரைவர் சீட்டை காணா, அதில் இருக்கிற டிரைவர் கண்ட்ரேட்லாம் பார்த்தா மனசு ஒவ்வொல, அந்த வண்டி அப்பியரன்ஸே இல்லாத வண்டி. இவர் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி, என்ன ஆண்டவர், ரெண்டும் ஒரு ஊருக்கு தானே போகுது, ஏன் இந்த வண்டியில் போனால் உங்களுக்கு என்னதான் கஷ்டம்? ஏன்னா இந்த வண்டியில் கூட ஏறக்கூடாதா? நான் ஒரு நல்ல வண்டி, என் மனசுக்கு பிடிச்ச வண்டி, அதில் ஏறலான்னு பார்த்தா அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? உங்கள் ஊழியத்துக்கு வந்தால்
இப்படி இல்லாமல் நீ இது செய்வீர். சரி என்ன பண்ணுறது, வந்துட்டேன், அந்த வண்டிக்கு போகிறேன்னு வருத்தத்தோடு போய் பின்னாடி உட்காந்துருக்கிறார். வண்டி பரப்பிட்டுருச்சு, புது வண்டி, சூப்பர் வண்டி. அது எலும்பி அப்படி போகும் பொழுதே அதோடைய சைலன்சர், அதோடைய அந்த மூமெண்ட்டை பார்க்கும் பொழுதே இவருக்கு மனசு, இதில் போனால் எப்படி இருக்கான், இதில் போவேனான்ட்டாரேன்னு முறுமுறுத்துக்கிட்டு உட்காந்துருந்தார். இவர் வண்டி எடுக்கும் பொழுதே கீரை போட்டால் டட்ட 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 டட்டன்னு சவுண்டு போட்டுட்டு போகுது. ஒரு 4 ஊருக்கு சத்தம் கேட்குது. அவர் முழம்பிக்கிட்டே போனார். இப்படி கூட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க விட மாட்டேங்கிறாரு. ஊழியக்காரனா வந்து இந்த ஓசிக்காரில் போக கூட கர்த்தர் ஒத்துழைப்பு தள்ளையே. கொஞ்சம் தூரம் போன ஒருபாடு முன்னாடி ஒரு வண்டி அப்செட் ஆகி குப்புற கடந்துச்சு. ஒரு சத்தம் கேட்டுச்சு, மகனே அந்த முன்னாடி கிடக்கிறது என்னன்னு ஊத்துப்பாருன்னார். நல்லா கவனித்து பார்த்தா அந்த முன்னாடி போன பேருந்து தலைகளை குப்புற ரோட்டில் கடந்துச்சு. இப்போ சோத்திரம் போட்டாரா, நல்ல வேலை ஆண்டவரை என் ஜீவனை காப்பாற்றினீங்க. இந்த வண்டியில் மட்டும் ஏறி இருந்தா எலும்பெல்லாம் சுக்கு சுக்கா நொறுங்கி எல்லாம் 108 தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ சொன்னாரா, நல்ல வேலை என்னை நீங்கள் காப்பாற்றினீங்க ஆண்டவரே. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு பக்கத்தில் சொல்லுங்க, சகலமோ 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 நன்மைக்கு ஏதுவாக செய்வார். அதினதின் காலத்தில் நேர்த்தியே செய்வார். உனக்கு என்ன தரணும்னு அவருக்கு தெரியும். உன்னை எப்படி உயர்த்தணும், உனக்கு எப்படி வீடு கட்டணும், எப்படி உனக்கு திருமணம் முடிக்கணும், எந்த இடத்துல உனக்கு திருமணம் முடிக்கணும், எந்த இடத்துல உனக்கு மணவாளன் வரணும், உனக்கு யாரை முன்னந்தொடையாக வச்சிருக்கிறார். சாமுவேலுக்கிட்ட நாளைக்கு வரப்போகிற சவுலுக்கு இன்றைக்கே இது முன்னந்தொடையை எடுத்து வைக்க சொல்லிட்டாரு. அந்த முன்னந்தொடையை எடுத்து வை, நாளைக்கு தான் வருவேன், ஆனால் இன்றைக்கி என் முன்னந்தொடையை என்ன செய்ய எடுத்து வை. ப்ரிப்பேருங்க, எவ்வளோ ப்ரிப்பேர் பாருங்க. சீசர்கள் கரையில் இருக்கிறன்னா வரவே இல்லை, கடலுக்குள்ளே இருக்காங்க. கறி நெருப்பை உண்டாக்கி ரெடியாக அவர்களை வச்சிருக்கிறார். ராபோஜனத்துக்கு ரெடியாக மேல் வீட்டில் சமுக்காலங்கள்லாம் விரிக்கப்பட்டிருக்கு. பேதுருக்கு ரெடியாக வெள்ளிப்பணம் மீன் வாயில வைக்கப்பட்டிருக்கு. இயேசுவுக்கு ரெடியாக கழுதை கட்டப்பட்டிருக்கு. தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் உனக்கு நேர்த்தியாக செஞ்சுருப்பார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாத. உன்னை எங்கெங்கே சேர்க்கணுமோ அங்கே கரெக்டாக கொண்டு வச்சு அவர் கையில் ஒப்படைச்சிரு. ஆண்டவரே, நான் போகிற இடத்துக்கு என்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போங்க, என் கூட நீங்கள் இருங்க, எனக்கு சகல உதவியும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டா அவர் உனக்கு பிரதிநிதியாய் நின்று எல்லா வேலையும் செய்வார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவ சொல்கிறா, சிறுமையை பாரும், அவ்வளோதான். பார்த்தாரா? அதே அதிகாரத்தில் நீங்கள் பின்னாடி பாருங்க, அவளுக்கு கர்த்தர் கொடுத்த வசனத்தை வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பமான ஸ்திரீ நான் தான் என்றும், என்னுடைய ஆண்டவராகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். கைத்தட்டி கர்த்தர் சிறுமையை கர்த்தர் மகிமையை மாற்றிட்டாரா? என்ன இடத்துல போய் சிறுமையை பாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணாலோ அந்த சிறுமையை கர்த்தர் மகிமையாய் மாற்றினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அது மேலே சிறுமை உள்ளவன் மேலே நீ சிந்த வைத்து அவனுக்காக நீ ஜெபம் பண்ணினேனா உன் படுக்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றுவா, உன் வியாதியை கர்த்தர் மாற்றுவா, உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவா. நீ எந்த இடத்துல தீங்கு உன்னை நெருங்கினாலும் அது உன்னை தொடாதபடி கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை பாதுகாப்பார். இன்னும் ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 41:52. எல்லாரும் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், தயவுசெய்து இந்த வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 41:52. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 41:52 வாசிக்கலாமா? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை, கைத்தட்டுங்க, பழுக பண்ணினார். எகிப்து தேசத்தில் யோசேப்பை கர்த்தர் முதல்ல என்ன பண்ணாரா? சிறுமைப்பட விட்டார். பார்த்தீங்கன்னா 20 வெள்ளிக்காசுக்கு அவனை அடிமையாய் வாங்கி கொண்டு வந்தார்கள். அடிமையாய் வந்தவனுக்கு என்ன மரியாதை இருக்கா? யோசித்து பாருங்க. இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பிக்குள்ளேயே இருக்கிறாங்க. நம்ம அவங்கள எனக்காவது யோசித்து இருக்கிறோமா? 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் அவங்களாம் அந்த கம்பியை விட்டு வெளியில் வர முடியாது, அங்கே தான் இருக்கணும்.
அவங்க தவறின் நிமித்தம் அவங்க உள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு அவுன்ஸ் கணக்கு தான் சாப்பாடு. சுதந்திரமே எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு நல்ல வஸ்திரம் போட முடியாது, நல்ல இடத்துக்கு போக முடியாது, விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியாது, விருப்பப்பட்டவங்கள பார்க்க முடியாது. அதான் அடைக்கப்பட்ட வாழ்க்கை, நெருக்கப்பட்ட வாழ்க்கை, உத்தரவுப்பட்ட வாழ்க்கை, சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இப்போ அவனை கொண்டு போய் எவ்வளோ வருத்தப்படுத்தியிருப்பாங்க. அவனுக்கு ஏற்கனவே சொப்பனத்தை ஆண்டவர் காண்பித்திருக்கிறாரு. அவன் சொப்பனக்காரன், தரிசனக்காரன். ஆனால் அவன் போகிற பாதை சிறுமையின் பாதை. நீயும் இன்னைக்கு சொப்பனக்காரியாக இருக்கலாம், தரிசனக்காரியாக இருக்கலாம். நீ போகிற பாதை சிறுமையின் பாதையாக இருக்கலாம். ஆனால் அந்த சிறுமையின் பாதையை மகிமையின் பாதையை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆதி காலத்தில் ஊழியத்தில் என் கூட இருந்த பிள்ளைகள் பின்னாடி இருக்காங்க. அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கும் வானத்துக்கு பூமிக்கு உள்ள வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். அன்றைக்கு 10க்கு 10 ஒரு சின்ன ரூமில் நாங்கள் ஆராதித்தோம். அதான் முதல் 1991 இந்த ஊழியம். ஒரு சின்ன ரூம்பு, 10க்கு 10 ரூமில் நாங்கள் 3 பேர் 4 பேர் கூடி ஜெபித்தோம். இன்றைக்கி அந்த அக்கா பின்னாடி இருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள நான் சமயத்தில் டைம் இருக்கப்பெல்லாம் பார்த்தா கேட்பேன், என்னக்கா நினைக்கிறீங்க, இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி எப்படி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நினச்சே பார்க்க முடியும், ஆண்டவர் வாக்கு பண்ணது மாதிரிலாம் நடத்திட்டார். அன்றைக்கி 3 பேர் கூடி ஜெபித்தோம். அந்த 3ஐ 4ஆக மாற்றினார், 4ஐ 5ஆக மாற்றினார். அந்த ரூம்லேயே நாங்கள் கொள்ள நாள் ஜெபித்தோம். அப்புறம் ஒரு காலம் வந்திருப்பட அந்த இடத்த விட்டு வேறு வளாகத்திற்கு போனோம். அந்த வளாகத்தில் அநேகர் கூடி ஜெபித்தோம், ஆராதனை நடத்த ஆரம்பித்தோம். நிறைய பேர் வந்தார்கள். அப்புறம் பிரச்சனை வந்தோன்னே எல்லோரும் ஓடிட்டார்கள். கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். அதுலேயே நடத்தி கொண்டு இருந்தோம். அங்கே எந்த ஃபேன் கிடையாது, மைக் செட்டு கிடையாது, ஓட்டு வீடு, வேர்க்கும். நான் பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் சட்டையெல்லாம் வேர்த்து ஊற்றும். அப்போல்லாம் ஜாய், க்ளோரி, ஜெர்லி இவங்கெல்லாம் சின்ன குட்டி பிள்ளைகளாக இருப்பாங்க. 7வது 8வது 6வது படித்த பிள்ளைகள். சாம் அப்போ தான் பிறந்து ஜூடா மாதிரி இருப்பான். என் பின்னாடி வந்து சட்டையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு கிடப்பான். ஆனால் ஒரு ஃபேன் இருக்காது. அந்த வேர்வையில் அந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஜனங்கள் கேட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பரிமாற்றமாச்சு. ஒரு தனியான ஒரு இடத்திற்கு வந்தோம். அங்கேயும் அப்படி தான் இருந்தோம். அதற்கடுத்து ஒரு இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போனார். 6.5 வருஷம் ஷெட்டில் வாழ்ந்தோம். ஒரு கரண்ட்டு கிடையாது, ஒரு பாத்ரூம் கிடையாது, ஒரு விரிப்பாக இருக்காது, ஓப்பன் பிளேஸில் நின்று தான் பாட்டு பாடணும். அப்போ தான் நிறைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்போல்லாம் குட்டி குட்டி பிள்ளைகளாக வந்தாங்க. அங்கே எவ்வளவு சங்கடமாக இருக்குன்னு தெரியுமா? எல்லாரும் பார்ப்பாங்க, ரோடே போகிறவங்க வர்றவங்க பார்ப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கும். ஆண்டவர் இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, அலங்கோலமாக இருக்கிறேனே. அங்கே நான் மொட்டைக்காட்டில் ஜெபிக்கும் பொழுது நிறைய பேர் என்னை பார்த்து கிண்டல் பேசுவாங்க, பரியாசம் பேசுவார், சிரிப்பார்கள், ஆகடியம் பேசுவார், லைட் அடிப்பார்கள், என் மேலே அடித்து சிரித்து கேவலமாய் பேசுவார். அங்கே ஆராதனை நடத்தும் பொழுது எத்தனையோ நாட்கள் நான் ஆண்டவர் இடத்துல புலம்பி இருக்கிறேன். இதாயா ஊழியம், இந்த ஊழியத்துக்காக நீர் என்னை அழைத்தீர். இப்படி ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இல்லாமல் செட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஊழியக்காரர் வந்தவர் கேட்டார் ஒரு கேள்வி, இதுதான் ஆலயமானு கேட்டார். அதெல்லாம் என் இருதயத்தை சுக்கு நூறாய் நொறுக்கினது. ஒரு ஊழியக்காரர் வந்து இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார், இது ஆலயம் அல்ல வீடுனர். அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்படி சொல்கிறாங்களே ஆண்டவர், எனக்கு இது ஆலயம், எனக்கு இது ஆராதனை கூடாரம். ஆனால் அவங்களுடைய பார்வையில் இது செட்டு, அவங்களுடைய பார்வையில் இது வீடு. ஆனால் என்னுடைய பார்வையில் அது ஆலயம், என்னுடைய பார்வையில் அது மகிமையான ஒரு பேராலயமாக நான் நினச்சேன். ஆனால் அவங்க அங்கீகரிக்க மாட்டேன்ட்டாங்க, அது ஆலயமாக ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. அட்ரஸ் கிடையாது நம்முடைய ஊழியத்துக்கு. அப்பொழுது எங்கேயுமே நேம் போர்டு கிடையாது, எங்கேயுமே நம்முடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் ஜனங்கள் வருவார்கள் போயிடுவாங்க. எங்கே உட்கார்ந்துருக்கிறோம் அன்னைக்கே செட்டு கலைச்சிருவோம். ஏனென்றால் அதுதான் நம்முடைய 6.5 வருஷ சிறுமை. அதுவும் ஒரு முக்கியமான பண்டிகை நாள்னா அந்த இடத்துக்குரியவங்கள்ட்ட நாங்கள் பரிதாபத்தோடு நிற்போம். சனிக்கிழமை தோறும் எங்களுக்கு நெருக்கடி வரும், சனிக்கிழமை தான் எங்களுக்கு பிரச்சனை வரும். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தணும். அதுங்காட்டியும் எங்களை எந்த விதத்தில் பயமுறுத்தணுமோ பயமுறுத்துவாங்க. இது மாதிரி 6.5 வருஷம் சிறுமையின் சிறுமை சிறுமை சிறுமை, வாழ்க்கையே சிறுமையாக இருந்துச்சு. அப்படி தான் ஊழியம் இருந்துச்சு. அப்போல்லாம் நான் நிறைய நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இது ஊழியமா, விட்டுறேன் ஆண்டவரை, விட்டுறமா, விடவும் பலன் இல்லை, ஓடிடவும் தைரியம் இல்லை, முன்னேறவும் சக்தி இல்லை, என்ன செய்வதுனே தெரியலையே, இந்த ஜனங்களை நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறது, இந்த ஜனங்களை வைத்துட்டு நான் எப்படி ஆராதனை நடத்துவது. திருவிருந்து 6.5 வருஷம் கொடுக்கல. இதான் சபையில் நடந்த மிகப்பெரிய டிராபேக்.
இதனால சில குடும்பங்களே எங்களை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா கொடுப்பதற்கு அது ஓப்பன் பிளேஸ், அந்த பிளேஸில் கொடுக்க முடியாது. ஏன்னா அது இப்போ ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்துடுறோம், அடுத்து அது அசுத்தமாய் மாறிடுது, என்ன வேணாலும் உள்ள நடக்கும். அந்த ஹோலினஸ் அற்ற ஒரு இடத்துல கொடுக்கக்கூடாதுன்னு 6.5 வருஷம் திருவிருந்தை நிறுத்தணும். முழுஇரவு ஜெபம் நடத்தலை. 6.5 வருஷம் எந்த எழுப்புதல் கூட்டம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ப்ளஸ் வாக்குத்தத்த கூட்டம், கிறிஸ்மஸ் கூட்டம், ஈஸ்டர் கூட்டம், இவ்வளோதான். 6.5 வருஷம் இதுதான் ஊழியம். இத்தனை வருஷம் சிறுமையை நாங்கள் அனுபவித்தோம். அதற்கு அடுத்து கர்த்தர் மகிமையாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். கைத்தட்டி கர்த்தர். எதெல்லாம் விட்டோமோ, எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இப்போ கொடுத்து, இப்போ ஆலயம் என்கிறத நாங்கள் சொல்லலை, ஜனங்கள் சொல்கிறாங்க. கைத்தட்டி அங்கே ரோட்டில் போகிறவங்க நின்று சிலுவையை போடுறாங்க, அவங்க சொல்கிறாங்க அல்லேலூயா கோயில், அல்லேலூயா ஆலயம். அட்ரஸே இன்னைக்கு நிறைய வீடுகளுக்கு இதை தான் அட்ரஸாக கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே நான் அட்ரஸ் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் இந்த ஆலயத்தை கொண்டு வந்துட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவங்களை அப்படியே விட்டுற மாட்டாருங்க, மகிமைப்படுத்துவார். கைத்தட்டி கர்த்தர், நீ சிந்தை மட்டும் வை. அருமையான தம்பி தங்கச்சி, எத்தனை ஊழியத்தினால பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கேன் தெரியுமா? அத்தனை பிரச்சனையிலும் தலை நிமிர்ந்து கர்த்தர் கொண்டு வந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, உன் சிறுமையே கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப பாருங்க, யோசேப்பு சொல்றாரு, சிறுமைப்பட்டு இருந்த அந்த தேசத்தில். அப்ப ஜெயில் கதியோடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. அங்க அவன் அடிமையா போய் ஜெயிலில் இருந்தானே, அபாண்டமா குற்றப்படுத்தப்பட்டானே, அவனை வித்துட்டாங்களே, அண்ணன் தம்பியெல்லாம் மறந்துட்டாங்களே. ஆனா அந்த ஊர்ல கர்த்தர் அவனை மறக்கல பார்த்தீங்களா? அவன் ஊழியத்தை மறக்கல பார்த்தீங்களா? அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் மறக்கல பார்த்தீங்களா? அவன் பிறப்ப கர்த்தர் மறக்கல பார்த்தீங்களா? கர்த்தர் யோசேப்போடு எகிப்திற்கு போய் அந்த எகிப்தில் அவர் சும்மா இருக்கலைங்க, அவனை அந்த தேசத்துல சீமானாய் மாற்றி, பிரதமராய் மாற்றி, அந்த தேசத்தில் அவனுக்கு வாரிசுகளை கொடுத்து, அவனுக்கு நல்ல பதவியை கொடுத்து, ரதத்தை கொடுத்து, அந்த தேசத்தில் ஆளுநராய் கர்த்தர் உயர்த்தினார். கைத்தட்டி, இதுதாங்க கர்த்தருடைய மகிமை. நீ எங்க சிறுமைப்பட்டிருக்கிறியோ, எங்க நீ பலவீனப்பட்டிருக்கிறியோ, எந்த இடத்துல நீ கைவிடப்பட்டிருக்கிறியோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கர்த்தர் அவனை தூக்குவார், எடுப்பார், நிறுத்துவார், வழி நடத்துவார், உயர்த்துவார். அதனால உன்னை விட கீழே இருக்கிறவங்க மேல கொஞ்சம் உன் மனசு திருப்பு. உன்னை விட மேலே இருக்கிறவங்கள பார்க்காத, உன்னை விட கீழே யோபுவை பாரு, என்ன கஷ்டப்பட்டார். யோசேப்பை பாரு, என்ன கஷ்டப்பட்டார். தாவீதை பாரு, என்ன தூசித்தாங்க. அவன் நினைச்சிருந்தா யோவாப்பு கிட்ட கண்ணை காட்டியிருந்தா போவோம், தலை துண்டை பறந்துருக்கும், சீமேயி தலை. ஆனா யோசேப் தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? தூசி கட்டுவியா, நல்ல தூசி. உன்னை யாராவது திட்டுறாங்களா? என்னையெல்லாம் காரி துப்பியிருக்காங்க, உங்களால் நம்ப முடியுமா? மண்ணா வாரி என் முகத்துல தூத்தி இருக்காங்க, நம்ப முடியுமா? எனக்கு அபாண்டமான எத்தனையோ பெயரை சொல்லியிருக்காங்க, உங்களால் நம்ப முடியுமா? அத்தனை பாதையிலையும் நான் கடந்து வந்தேன், அமைதியாக தான் இருப்பேன், வேற வழியே இல்லை. சொல்லுவாங்க, திட்டுவாங்க, அபாண்டமான என் மேல எத்தனை குற்றங்களை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பொறுமையாக நான் சகித்தேன். ஆண்டவரே, ஊழியத்தினால தானே இத்தனை எனக்கு பேர். இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், இந்த ஊழியத்தினால தானே எனக்கு இவ்வளவு பகை, இந்த ஊழியத்தினால தானே எனக்கு இத்தனை பிரச்சனை. இந்த ஊழியம் இல்லாட்டி என்னுடைய நிலையை வேற மாதிரில போயிருக்கோம். ஆனால் அந்த ஊழியத்துக்காக எனக்கு கையை கட்டி, வாயை கட்டி, மனதை கட்டி, உணர்வை கட்டி, ஆவியை கட்டி, ஆத்மாவை கட்டி, உணர்ச்சிகளை கட்டி, உள்ளான அந்த மனுஷனை கட்டி நான் உமக்கு முன்னாடி நிற்க வேண்டியதாக இருக்கேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எனக்கு கோபம் வராதா? வரும், உங்களை விட எனக்கு கூட வரும். ஆனால் எல்லாத்தையும் ஒட்டச்சு தகத்து கீழே போட்டுட்டு அமைதியாக ஒரு ஜட மாதிரி நிற்கிறோம். எதற்காக? ஊழியம் இருக்கே, இந்த ஊழியத்தை கட்டி காக்கணுமே, இந்த ஊழியத்தை இயேசுவுக்கு மகிமையாக நடத்தணுமே. அதனால தான் நம்ம பொறுமையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை. இங்கே பாருங்களேன், வேதம் சொல்கிறது, சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில். அப்படி தாங்க இருக்கானு, வேற வழி கிடையாது. சிறுமை வருதா? தாவீதை தூசிக்கிறான், அவன்கிட்ட அதிகாரம் இருக்கு, போர்ப்படை இருக்குது, பலம் இருக்குது, யுத்த புருஷர்கள் இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு தான்னு வச்சுக்க, சீமையே இருந்திருக்க மாட்டான். ஆனால் தாவீது சொல்றாரு, இதை பார்க்கட்டும், இந்த வேதனையை பார்க்கட்டும், அவன் தூசித்ததை பார்க்கட்டும், அவன் வசதை பார்க்கட்டும், அவன் கேவலமாய் நினைச்சதை பார்க்கட்டும், கர்த்தர் அதை எனக்கு மகிமையாய் மாற்றுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களையும் திட்டுறாங்களா, வைகிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, கவலைப்படாதீங்க. சிறுமைப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க, அதை மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். பொறுத்திரு, காத்திரு, உன் நீதியை பட்ட பகலை போல கர்த்தர் விளங்க பண்ணுவார். இன்னும் நிறைய காரியம் பேச எனக்கு நேரம் இல்லை.
யாத்திரையாமம் 3:17 எடுத்துக்கொள்ளுவோம். அங்கே ஒரு வசனம் இருக்கிறதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாத்திரையாமம் 3:17. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி. அப்ப எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் என்ன பண்ணாங்க? ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். தாளடிகள் கூட கிடைக்கலையா? தாள அடி, நெல்லுடைய அந்த கோதுமை நெல்லுடைய அந்த பயிர் கூட கிடைக்கல. ஒரு நெல் மணி கூட அவங்களுக்கு கிடைக்கல, கோதுமை மணி கூட கிடைக்கல. பாருங்க, வேதம் சொல்லுது, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி. அப்படியே நேர ஆப்போசிட்டா எங்க கொண்டு போக போறாரா? பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய. அப்ப இவங்களுக்கு தாளடி கிடைக்காத, கோதுமை கிடைக்காத, ஒரு சின்ன மணி கிடைக்காத மக்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற நேர ஆப்போசிட்டான இடம் என்ன வச்சிருக்காரா? பாலு தேனு ஓடுறது. எங்கேயாவது தேன் ஓடுறத பார்த்துருக்கிறோமா? அப்ப எந்த அளவுக்கு அந்த பட்டணம் ஆசீர்வாதமா இருந்தா தேனு வழிஞ்சு ஓடுது. தேனு ஓடுறதுன்னா எவ்வளவு தேன்கள் ஊற்றி அந்த தேனு ரன்வேல போகுதுன்னா, அப்ப எவ்வளவு செழிப்புள்ள ஒரு மலர்கள் நிறைந்த ஒரு நாடா இருந்தா தேனு ராட்டா கீழே விழுந்து அது ஓடுற அளவுக்கு இருக்கும். அப்படி பால் ஓடுதுன்னா பாலை கறக்க ஆள் இல்லை, அவ்வளவு கால்நடைகள். அந்த பால்கள் தானா மடியை விட்டு கீழே இறங்கி ஆறா ஓடுதான். இது என்னமோ நீங்க பாலும் தேனுங்கிறது வேற அர்த்தம் இல்லை. உண்மையான தேனும் உண்மையான பாலும் ஓடிக்கொண்டிருக்கிற தேசம்தான் கானான் தேசம். அந்த தேசத்தை யாருக்கு கொடுக்க நினைக்கிறாரு? 430 வருஷம் என்ன அடிமையா இருந்தவர்களுக்கு, வேலையாளா இருந்தவர்களுக்கு, வஸ்திரம் இல்லாதல் இருந்தவங்களுக்கு. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? வேலை இல்லாமல் இருக்கிறோம் பிரதர், நாங்களும் வேலை இல்லை, அம்மாவை நாங்களும் எத்தனையோ வருஷம் வேலை, 50 பைசா இல்லாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, நீங்களும் அப்படி பாதையில் போகலாம். மனுஷனை நம்பாதீங்க. மனுஷர்களை இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு தடவை சொன்னார்னா மாற்றவே மாட்டார். கைத்தட்டிக்கார, உன் தனிமை மகிமையாய் மாறும், வியாதி மகிமையாய் மாறும், வேதனை மகிமையாய் மாறும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காரு. அவர் 7 கண்ணு உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கிற? இப்போ அங்கே பாலுந்தேன் ஓடுகிற தேசத்துக்கு இவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க என்னவா தான் இருக்கிறாங்க? சிறுமையில தான் இருக்கிறாங்க. இப்போ சொல்றாரு, இங்கே இருந்து உன்னை தூக்கி அங்கே கொண்டு போய் நான் வைக்க போறேன். எங்கே கொண்டு போய் வைக்க போறேன்? பால் ஓடுற தேசத்தில், தேன் ஓடுற தேசத்தில், கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், ஒளிவ தோட்டம், அந்த இடத்துக்கு உன்னை நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு தான் உன்னை இந்த பாதையில் நான் நடத்துகிறேன். உங்களையும், எஸ்தருக்கு அம்மா கிடையாது, எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அம்மா அப்பா இல்லை. அது அண்ணன்கிட்ட வளர்கிறா. அண்ணன்ட்ட என்ன சொல்ல முடியும்? அவளுடைய தனிப்பட்ட பெர்சனில் சொல்ல முடியுமா? அவளுக்கு வரக்கூடிய வியாதியை சொல்ல முடியுமா? அவளுக்கு வரக்கூடிய பலவீனத்தை சொல்ல முடியுமா? அட்ரஸ் இல்லாத ஒருத்திங்க, அம்மா இல்லை அப்பா இல்லை. அவளோ தன்னுடைய உறவின் முறையாள்கிட்ட இருக்கிறா. அப்போ எவ்வளவு அவள் வருத்தப்பட்டிருப்பா. நான் ஒரு பொண்ணா பிறந்து என்னுடைய தனிமையை, என்னுடைய காரியத்தை கூட யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு எங்கள் அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, யாருமே இல்லை. இவன் 3ஆவது நபர். அப்படி இருக்கிறவளை கைத்தட்டி கர்த்தருக்கு 127 நாடுகளுக்கு அந்த சிறுமையானவளை தாங்க தூக்கி மகிமையா உட்கார. அப்பதான் அவளுக்கு சிறுமையை பத்தி தெரியும். அவன் உயர்த்தினார். ஆடு மேய்ச்சவனை தாங்க அரசனை, அப்பதாங்க அவனுக்கு அந்த மகிமை தெரியும். நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்குனாரு. ஜெயிலில் இருக்கிறவனை தாங்க சிங்காசனத்துல தூக்கி உட்கார. அப்பதாங்க அவனுக்கு தெரியும். மீன் பிடிக்கிறவனை தாங்க மனுஷரை பிடிக்கிறவங்களா மாத்தினார். அவன் நினைச்சிருப்பேன், மீன் பிடிச்சா வயிறு தான் நிரம்பும், ஆனா மனுஷனை பிடிச்சா மனசு நிரம்பும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மனுஷனை பிடிங்க, உங்க மனசு நிரம்பும். நல்ல ஜெபம் பண்ணுங்க, உங்க மனசு நிரம்பும். 1 கோடி ரூபா உங்கள்ட்ட கொடுத்தாலும் நிரம்பாத சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் ஆவியில நீங்க நிரம்பி பாருங்களே, அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க, வேதம் சொல்லுது, சிறுமையான அந்த தேசத்துல இருந்து அவங்களை எங்க கூட்டி போறாரா? பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய, இப்ப அங்க யார் இருக்கா? கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார் என்று சொல். பார்த்தீங்களா? அந்த இடத்துல இப்ப யார் இருக்கிறா? ஏத்தியர் இருக்காங்க, கானானியர் இருக்காங்க, எமோரியர் இருக்கு. உன் இடத்துல வேற ஆள் இருக்கேன். ஒன்று அந்த இடத்துக்கு கொண்டு போனால் தான் அவனை கீழே இறக்க முடியும், டவுன் பண்ண முடியும். ஒன்று அந்த இடத்துக்கு தூக்கணும்னா அவன் கீழே இறங்கணும். அப்போ அவனை இறக்கணும்னா நீ அவர் கையில் அடங்கி இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் அவனை இறக்கிட்டு உன்னை தூக்குவார். இன்னும் நிறைய வசனம் உண்டு, பேச நேரம் கிடையாது. எல்லாரும் எலும்பி நின்று பரலோகத்துக்கு நேராக. இன்னைக்கு உன் சிறுமையை கர்த்தர் மாற்றணும்னா நீ சிறுமைப்பட்டவங்க மேலே உங்கள் மனசை வை. அப்பொழுது கர்த்தர் உன்னை மகிமையாய் மாற்றுவார். எல்லாரும் எலும்பி பரலோகத்துக்கு நேராக நின்று
ஏசப்பா, இன்றைக்கு கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு கீழே இருக்கிற எத்தனையோ ஜனங்களை நாங்கள் நோக்கி பார்க்கணும் ராஜா. எத்தனையோ ஜனங்களுக்கு நாங்கள் தாரை வார்த்து நிறைய காரியத்தை செய்யணும் ஐயா. தான தர்மங்களை நாங்கள் பண்ணணும் ராஜா. ஏழை எளியவங்களை நாங்கள் விசாரிக்கணும் ராஜா. பொருளாதாரத்தால் அவங்களுக்கு நாங்கள் ஊன்றுகோலாக இருக்கணும். யோபு சொல்றாரு, நான் பிறருக்கு கண்ணாக இருந்தேன், பிறருக்கு காலாக இருந்தேன், பிறருக்கு நான் சப்போர்ட்டாக நான் நின்னேன், அநேகருக்கு நான் ஒரு விளக்காக இருந்தேன், அநேகருக்கு நான் ஒரு ஊன்றுகோலாக இருந்தேன். என்னை பார்க்குறவங்க வாயை பொத்தி கொள்வாங்க, எழுந்து நின்று தங்களுடைய கைகளை கட்டி கொள்வாங்க. அப்படி நான் அநேகருக்கு இருளில் வெளிச்சமாக இருந்தேன்னு சொல்லி யோபு சொல்கிறாரு. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னையிலிருந்து நீ வலது பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாக இருக்கணும். வலது பக்கத்தில் இருக்கிறவங்க பசியாக இருக்கிறவங்களுக்கு பசிக்கு உணவு தருவாங்க, தாகமாக இருக்கிறவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுப்பாங்க, உடை இல்லாதவங்களுக்கு உடைக்கு கொடுப்பாங்க, அவங்களுக்கு விசாரிப்பார்கள், அவர்கள் மேல் அவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களைத்தான் கர்த்தர் வலது பக்கத்தில் நிறுத்துவார். அதனால் சிறுமைப்பட்டு இருக்கிறவங்களை சிந்தையை நினைச்சேனாவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேலே இறங்க. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையை தரையில் விழாதபடி ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க மனசுல விளட்டு ராஜா, உணர்வுல விளட்டு ராஜா, வாழ்க்கையில விளட்டு ராஜா, வாழ்க்கையில கிரியில விளட்டு ராஜா. ஒவ்வொருவரும் 100 பலன் தர கிருபை பாராட்டும். மகிமை உமக்கே செலுத்துகிறேன். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.